இப்படியே போய்கிட்டு இருந்ததே என் பிள்ளைங்க வெறுங்கைய தான் நக்கிக்கிட்டு போனா. நானும் என்னெல்லாமோ பண்ண பாத்துட்டேன், ஒண்ணும் முடிய மாட்டேங்குது. உங்களால முடியல சொல்லுங்க, நாங்க பாத்துக்கலாம். யாருக்கிட்ட மோத பாக்குறீங்க? அவனுக்கிட்ட மோத கூடாது. சட்டம் முடாம இருங்க, சொல்றது மட்டும் செஞ்சா போதும். அவனுக்கிட்ட மோதிட்டு எவனும் உசோட இல்ல, சும்மா இருக்கடா. கிங்ஸ் ஒரு வார்த்தை விட்டான், கவனிச்சிங்களா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம உசோட விட்டுருக்கானா. எனக்கு அந்த சந்தேகம் இருக்குடா. நாம தானே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் அமைதலா இருக்காமன்னா சும்மாலாம் இருக்க மாட்டான். ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்குது. அவனுங்களை முறைச்சு பார்த்தாலே மேல அனுப்பிடுவானுங்க. நாம தான் இவ்வளவு பண்ணுதல் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் அமைதலா இருக்கானுன்னா என்னமோ இருக்குது. என்ன இருந்த போதே பார்த்து பயப்படுறானுங்க. என்னமா பயமா? அவனுங்களுக்கா மரணம் கண்ணு முன்னாடினா கூட பயப்படாம நிப்பானுங்க. மரணத்தை பார்த்தே பயப்படாதுங்க, நம்மள பார்த்து பயப்படாதுங்களா? என்னால கடைசி வரைக்கும் இப்படி இருக்க முடியாது. நான் இப்படி அடுத்த ஸ்டேட்லயே பிசினஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, அடுத்த நாட்டிலே பிசினஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதே மண்ணுல நான் பிசினஸ் பண்ணுறேன், இதே ஊர்ல நான் எம்எல்ஏ ஆகணும். அவன் இருக்கிற வரைக்கும் நம்மள ஆக விட மாட்டானுங்கடா. அவனுக்கு எந்த பதவியும் இல்ல, ஆனாலும் இந்த ஊரே அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல இருந்து அவனை பத்தி உங்களுக்கு புரிய வேண்டாம். மேல இருக்க எல்லா அரசியல்வாதியுமே அவன் கிட்ட கேட்டுதான்டா எல்லா முடிவுமே எடுக்கிறாங்க. அவனுக்கு பயந்துதான்டா இங்க யாருமே வரதில்ல. அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான், அவனுக்கு எங்க ஆள் இருக்கு, அவன் பலம் என்ன பலவீனம் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போதைக்கு அவன் அமைதலா இருக்கான். அவன் அமைதலா இருக்கிறதுக்கும் ஒரு காரணம், அவசரப்பட்டு ஒருத்தைய காதலிச்சுட்டான். அதனாலதான்டா இப்ப கொஞ்சம் அடங்கி போய் கிடக்கும். அப்போ அந்த காதல வச்சே அவனை கவுத்தரலாம். அதுக்கும் நான் பிளான போட்டுட்டேன். நீங்க அமைதலா இருந்தா போதும், நீங்க அமைதலா இருந்தா மட்டும் போதும். காரியத்தை நான் பாத்துக்கிறேன். அமைதலா இருந்தா மட்டும் போதாதுப்பா. அந்த கிங்ஸோட உசிரி எனக்கு வேணும். இத்தனை வருஷம் சுண்டைக்கு பய என் வயசுல பாதி கூட அவன் கிடையாது. ஆனா அவனை பார்த்து நான் பயப்பட வேண்டியிருக்கு. சின்ன பார்த்து அவன் முறைச்சுட்டு நிக்கிறான். நேத்து முளைச்ச பையன் நம்மளுக்கு மேல நின்று நம்மளே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வயசு என்னையாவது மிஞ்சி போன 25-26 வயசு இருக்குமா? அவனை பார்த்து நாம பயப்பட வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் பலாப்படி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அவன் சாவ நான் பார்க்கணும். இதே ஊர்ல நானும் என் தம்பி எம்எல்ஏ எம்பி ஆகணும். அவனுக்கு எல்லாம் அண்ணன் தம்பி ஒன்னா ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் நாம எதுவும் பண்ண முடியாது. ஒருத்த மாறி மாறி வந்து நம்மள அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. பார்த்தல கை வைக்க நினைச்ச அடுத்த நொடி அவ்வளவு பேருக்கு வந்து நிக்கான். போதா குறைக்கு இப்ப அகஸ்டின் வேற. அண்ணன் தம்பிகளை பிரிச்சுட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம வெளியே ஈஸியா பார்க்கலாம். அண்ணன் தம்பி ஒன்னா ஒற்றுமையா இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு ஏன போல. அவனுங்களை பிரிச்சுட்டனா செத்த பாம்புக்கு சமம். முத அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பாருங்க. யாரு அவனுங்களை என்ன சொல்லி பிரிப்பீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டவனும் கிடையாது. இவனுக்கும் சித்தப்பா பெரியப்பா பயிருக்கு தான். ஆனா அவன் அப்படியா இருக்கானுங்க? சொத்து வீடு வாசல் எல்லாம் ஒன்னா ஒற்றுமையா. உனக்கு வேணுமா நீ எடுத்துக்க, எனக்கு வேணுமா நான் எடுத்துக்கிறேன். அப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்காருங்க. என்னத்த சொல்லி அவங்களை பிரிப்பீங்க? சரி பொண்ணை காட்டிங்களான்னு பார்த்தா அவன் ஆளுக்கு ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருக்கான். இப்ப அதுவும் பண்ண முடியாது. பொண்ணை காட்டி தாண்டா பிரிக்க போறேன். என்ன சொல்றீங்க? அவனதான் ஆளுக்கு ஒருத்தி விரும்புதானே. அவன் பொண்ணுக்கு ஆசைப்பட்டவன கிடையாது. ஆனா பொண்ணை வச்சுதான் அந்த குடும்பத்தை நான் பழிச்சுக்க போறேன். அது மட்டும் இல்ல, அந்த குடும்பமே பொண்ணுங்களால தான் அழிஞ்சுக்கிட்டு வருது. இவனுங்க மட்டும் என்ன விதி விளக்கா என்ன? அவனுக்கு தான் ஆளுக்கு ஒருத்தி விரும்புறானுங்களேப்பா. அது உசுறு குசுரா. அது மட்டும் இல்ல, அவனு 60 தூக்குனா இவன் வெட்டிட்டே வந்துறாளோ போலுக்கு. வந்திருக்காளுங்க அதுக்கு மேல இருக்காளுங்க. இதுக்கு முன்னாடி அந்த குடும்பத்துக்கு வந்ததெல்லாம் பயந்ததும் சோரட்டியமா வந்தது. இப்போ வந்திருக்கலாம் அப்படி இல்லையா? இவனை வெட்டணும்னு சொன்ன அவனை வெட்டிட்டு வந்து நிப்பாளுங்க. பாத்தீங்களா அந்த ஏழு நம்ம கத்திய தூக்கத்துக்கு முன்னாடியே கத்திய வீசுனா. ஆமா, அவளை மிரட்டினா அவன் நம்மள மிரட்டுதா. அக்கா காரி கத்திய வீசுனா அந்த இசை புத்திய வீசுறா. பார்த்தல எப்படி புத்திசாலித்தனமா பேசுறான்னு. வார்த்தையிலே நம்மள மடக்குது. அவள கத்தி எடுக்கவே வேண்டாம், வார்த்தையாலே நம்மள ஓட விட்டுருவா. அவன் கத்தி எடுப்பா, இவ புத்தி எடுப்பா. அவனை நம்ம எப்படி நெருங்க முடியும்? அந்த கவின்னு ஒரு முற்காவி. அவன் விரும்புறது நம்ம வீட்டு பொண்ணு. அவன் கோவக்காரனா நம்ம வீட்டு இருக்கிறது ஊமை கொட்டான். ஊமை போல இருந்து என்ன காய் நகர்த்துறானே தெரிய மாட்டேங்குது. வெளியில ஊமை மாதிரி இருந்துட்டு அவ பண்ற வேலை எதுவும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கிட்ட சரி சரின்னு மண்டாட்டுறா. ஆனா வாங்க போய் என்ன பண்ணுதா யாது பண்ணுதாரு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த சாம் விரும்புறவா நமக்கு மேல கத்தி வீசுறா. புருஷனு முன்னோட மாட்டா, அவளே நம்மள போட்டு தள்ளிடுவா. புருஷனுக்காக எந்த எல்லைக்கும் போவா. புருஷனை காப்பதற்காக 100 தலை என்ன 200 தலையை கூட அவன் எடுப்பா. அந்த கிங்ஸ்ரு அவனுக்கு ஏத்த மாதிரியே ஒத்திய பிடிச்சிருக்கான். அவனும் புத்திசாலி அவளும் புத்திசாலி. 2 பேர்கிட்ட நெருங்க முடியாது. எப்படி அந்த குடும்பத்தை பிரிக்க போறீங்க? அத்தா இப்ப 4ஆவது ஒருத்த உள்ள வந்திருக்கானே அகஸ்டின் மாணிக். மாணிக்கா, மும்பை மாணிக்கா. அவனை வச்சுதான் காயின நகர்த்த போறேன். அவங்கிட்ட இல்லாத சொத்து சுகமா நம்ம கிட்ட இருக்குது. என்ன காசு பணத்தை கொடுத்து ஏமாத்த போறீங்களா? அவன் இப்ப ஒரு கையெழுத்து போட்டோம்னா கோடிக்கணக்கான சொத்துக்கு முதலாளி. அவன் சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான்.
சொல்ல போனா இங்க இருக்க கிங்ஸை விட அவன் பல மடங்கு கோடீஸ்வரன். பணத்துக்கு மயங்காதவன் வேற எதுக்கு மயங்க போறான்? அவனுக்கு பணம் வேண்டாம், வேற காரியத்தை வெளியில சொன்னா நடக்காது. இனி நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாருங்க. மும்பை மாணிக்கா, வாங்க வாங்க. என்னமோ டீலுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. டீலு தான். நீங்க எதை பார்த்து இந்த மண்ணுக்கு வந்தீங்களோ அந்த டீலு தான். நீ ஒரு வெத்து தவலைன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட டீல் பேசுற அளவுக்கு என் தகுதி குறைஞ்சு போகல. எதுக்கு வர சொன்னியோ அதை மட்டும் சொல்லு. சரிப்பட்டு வருமா வராதான்னு நான் முடிவு பண்ணிக்கிடுறேன். ராஜ்யத்தை பிடிக்கதானே வந்தீங்க? பிடிப்பேன், கண்டிப்பா இந்த ராஜ்யத்தை நான் பிடிப்பேன். இது என்னைக்குமே இந்த மாணிக்கத்தோட கோட்டை தான், அதுல எந்த மாற்றமும் இல்ல. அது எப்படி தம்பி? அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கிற வரைக்கும் நீங்க இங்க ஒரு கல்ல கூட நட்டு வைக்க முடியாது. அது எப்படி நடந்து எனக்கு தெரியும். இங்க எப்படி சாம்ராஜ்யத்தை அமைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வேலை இருக்கு. முடிச்சுட்டு அமைச்சிட்டு தான் போவான் இந்த மாணிக்கா. சத்தியமா சொல்றேன் தம்பி, அந்த செம்புலிங்க இருக்கிற வரைக்கும் நீங்க இங்க ராஜ்யத்தை அமைக்கவே முடியாது. எப்படி வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்தீங்களோ அப்படியே வெறுங்கைய வீசிக்கிட்டு போக வேண்டியதான். இங்க ஒரு கல்ல கூட மத்தவங்க நடவிட மாட்டானுங்க அந்த குடும்பம். அவனுக்கு தான் ராஜா, அவனுக்கு தான் மந்திரி. வேற எவனுக்கு இந்த ஊர்ல கொடி என்ன ஒரு கல்ல கூட நட்டு வைக்க முடியாது. நட்டு வைக்கிறதுக்கு அவனுக்கு சம்மதிக்கவும் மாட்டானுங்க. இங்க எவன் சம்மதமும் எனக்கு தேவையில்லை. என் ராஜ்யத்தை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். மன்னிக்கணும் தம்பி, உங்களுக்கு செம்புலிங்கத்தை பத்தி சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். யாருக்கு? எனக்கு. நீ இந்த செம்புலிங்கத்தை குறை சொல்லதை நிப்பாட்டு. நான் இன்னைக்கே இந்த ராஜ்யம் எனக்கு வேணும்னா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பானுங்க. அவனுக்கு ராஜ்யத்துக்கு ஆசைப்படல, அவனுக்கு வாழதான் ஆசைப்பட்டு இருக்கானுங்க. அப்படிங்களா மாணிக்க தம்பி? வேணா கேட்டு பாருங்களேன். என்ன உளறீங்க? இல்ல, மாணிக்கம் போய் கேட்டு பாருங்களேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு சொந்தமான உன் அத்தை பொண்ண உன்கிட்ட இருந்து புடுங்க நானுங்க, உன் ராஜ்யத்தை புடுங்க நானுங்க. இப்போ ஒண்ணு செத்த பாம்பு மாதிரி கூடயே வச்சு பயன்படுத்திட்டு இருக்காருங்க. அது கூட தெரியாம கூட சுத்திட்டு இருக்கீங்களே மாப்பிள்ள. முன்னாடிலாம் அத்தை பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு போட்டி வைப்பாங்க. யாரு ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு பொண்ணு. இன்னைக்கு உங்களை போட்டியில கூட சேர்க்கலையே. அப்போ உங்களை அவனுக்கு எந்த லிஸ்ட்ல வச்சிருக்காங்கன்னு பாத்துக்கங்க. அவனுக்கு தேவைக்கு வச்சிருக்காங்க, இது கூட தெரியாம. நீங்க எங்க சொந்தம் வருவீங்க, அதனாலதான் சரி கூப்பிட்டு உண்மை சொல்லலாம்னு உங்க கூப்பிட்டுட்டோம். எங்க ஒரே ஒரு வார்த்தை, இசை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் சம உரிமை இருக்குன்னு சொல்லி பாருங்க பாப்பா. நான் எதுக்கு அப்படி சொல்லணும்? அவன் தான் பிறந்த நிக்க தாலி கட்டிருக்கானே. ஏன் இன்னொருத்த முன்னாடிக்கு இந்த தாலி கட்ட சொல்றீங்களா? நான் ஒரு பொண்ணு தான் வேணும்னு முடிவு பண்ணியிருந்தா எப்படி வேணாலும் நடங்க முடியும். எனக்கு தேவையில்லை. அது ஏன் அப்படி சொல்றீங்க? அத்தை பொண்ணு புத்திசாலி, அழகுக்கு பஞ்சம் கிடையாது, பேச்சு திறமை. கட்டிக்கிட்டா வாழ்க்கை அமோகமா இருக்குன்னு தானே கிங்ஸ்ன்னு உங்ககிட்ட போட்டி கூட வைக்காம முழுசா அட்டை போடுறதுக்கு நிக்கிறாரு. ஆனா நீங்க மட்டும் இப்படி தாராளமா விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களே. தாலி கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்றது கூட கட்டுக்கதையா இருக்கலாமே. நீங்க சொந்த கொண்டாடின கூடதுக்காக கட்டுக்கதையா கூட இருக்கலாம். அப்படி சொன்னாதானே நீங்க அவளை சொந்தம் கொண்டாட மாட்டீங்க. அவங்க புத்திசாலிகளும் தெரிஞ்சோம் இப்படி தாராளமா விட்டு கொடுத்துட்டு மும்பை தாளா இருப்பாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு உங்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க. இது கூட உங்களுக்கு புரியல. இன்னும் உழைக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு உங்களை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான். அவ உங்க அத்தை பொண்ணுனா இந்த அரமனை, இந்த ஊரு, இந்த 7 பட்டியும் உங்களுக்கு தான் சொந்தம் வரும். அப்படி பார்த்தா ராஜ்யத்துல முக்காவாசி ராஜ்யம் உங்களுதுதான். அவளையும் கட்டிட்டீங்கன்னா முழு ராஜ்யம் உங்களுடையதான். அவனுக்கு எதுவுமே கிடையாது. இது எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா உங்களை கூட வச்சு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஏன் உங்களை கொல்ல ஆள் அனுப்புனது கூட அவனுங்களா இருக்கலாம். உங்க கூட சேர்ந்து நடிச்சிருக்கலாம். அது எப்படி கரெக்டா வந்து உங்களை காப்பாத்துனானுங்க? கொல்ல வந்தது அவனுக்கு தான். உங்களை காப்பாத்தி நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கணும் அவனுக்கு தான். அவனுங்க பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ராஜ்யத்தை அமைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவானுங்க. வேணா சொல்லுங்க தம்பி, உங்க பின்னாடி நாங்க இருக்கோம். சொல்லிதான் பாருங்களேன், இசையை கட்டிக்கிறதுக்கு எனக்கு சம உரிமை இருக்குன்னு. போட்டி வைப்போம், யார் ஜெயிக்காங்களோ அவங்களுக்கு பொண்ணு. அது வரைக்கும் இசை பொதுவா இருக்கட்டும், எதுக்கு அவன் வீட்டுல இருக்கணும்? அப்படி மட்டும் சொல்லி பாருங்க, அவனுடைய உண்மையான சீர்பம் உங்களுக்கு தெரியும். என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இசை மேல விருப்பம் இருக்கா இல்லையா? எதுக்கு விட்டு கொடுக்கணும்? ஏன் அவன் விட்டு கொடுக்க சொன்னா விட்டு கொடுப்பானா என்ன? நீங்க மட்டும் எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? அதான் எனக்கு புரியல. அவனை விட்டு கொடுக்க சொன்னா விட்டு கொடுத்துருப்பானா? நீங்க எதுக்கு விட்டு கொடுத்தீங்க? நீங்க மும்பைல எவ்வளவு பெரிய தாதா, எதுக்காக விட்டு கொடுத்தீங்க? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நீங்க மும்பைக்கு கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு கெத்தா இருக்கும். அவ கூட வாழ்ந்து பாருங்க, எப்படி இருக்கும் தெரியுமா? கெட்டி வாழ்ந்து பாருங்க தம்பி, அப்ப நாங்க சொல்ற உண்மை உங்களுக்கு புரியும். எங்களுக்கு நீங்க ஒரு ஊரையே எழுதி கொடுப்பீங்க. என்ன மாப்பிள்ள ரொம்ப யோசிக்கிறீங்க? ஒரு முயற்சி தானே பண்ண சொல்றது. சரி, சாதாரண கேட்டு பாருங்க. அது சரி, நேத்து வரைக்கும் அரபணியில் இருக்கதான் மகாதேவனு, அதுதான் ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு இசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தம்பி, அது கூட அவனுக்கு டிராமாவா இருக்க கூடாது என்ன தம்பி இருக்குது? அவனுக்கு நம்ப முடியாது தம்பி. ஒண்ணு வேண்டாம் தம்பி, 5 நிமிஷம் அந்த இசை முகத்தை பாருங்க.
அவ கூட வாழலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வந்து சொல்லுங்க. எப்படி சேர்த்து வைக்கணும் மட்டும் பாருங்க. அவளோட துரு பேச்சு, புத்திசாலித்தனம் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் பொருத்தமா இருப்பா. வாழ்ந்தா அப்படிப்பட்ட பொண்ணு கூட வாழணும் தம்பி. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவ கூட வாழணும். அதான் ஒரு வீரனுக்கு அழகு. மும்பை தாதான்னு சொல்றீங்க. உண்மையிலே நீங்க தாதாவா வீரனா இருந்தா இசைய பொண்ணு கேட்டு பாருங்க. இப்ப என்ன, அவன் வளர்ப்பு தாய்கிட்ட கொண்டு நாங்க எப்படியாவது சேர்த்துருந்தோம். அங்க போய் பொண்ணு கேளுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? அரண்மனையில இருக்கிறது மகாதேவனே, அதுதான் அவ பொண்ணுன்னு ஆணித்தரமா இந்த ஊர் உலகத்தை நம்ப வைக்கணும். அந்த பொண்ணத்தான் கிங்ஸ் கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா இசை தாராளமா உங்களுக்கு தான். இந்த ஊர் உலகத்தை நம்ப வைக்கணும். அது மட்டும் இல்ல, இசையும் கிடைப்பா, இந்த அரண்மனையும் உங்களுக்கு கிடைக்கும். அத்தி எவ்வளவு பெரிய பேரதிர்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்லதெல்லாம் சரிதான் மாட்டி. அண்ணா இங்க பாரு, என்ன பகடக்காய வச்சே கிங்ஸ்ன தோக்கடிச்சிருவானுங்க. தோக்கடிச்சது மட்டும் இல்ல, கொன்னே போட்டுருவானுங்க. கிங்ஸ் எல்லாத்தையும் இழப்பாங்க. எனக்காக எதையும் இழப்பாங்க. ஆனா என்ன மட்டும் இழக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்காக அவங்களையே இழந்துருவாங்க. உனக்கு தெரியல என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு உனக்கு தெரியல. அந்த காதலை அவங்க தோக்கடிச்சிடும். ஒரு ஆணு பல ராஜ்யங்களை இழக்கிறானா அதுக்கு பின்னாடி ஒரு பொண்ணுதான் இருப்பா. கிங்ஸ் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு பின்னாடி நானே இருக்க கூடாது. வரலாற்றுல பல யுத்தத்துல பல ராஜ்யங்களை பல மன்னர்கள் இழக்கிறதுக்கு காரணம் ஒரு பொண்ணாதான் இருந்திருப்பா. கிங்ஸ் எதையும் இழக்க கூடாது. அதே கம்பீரம், அதே ராஜ்யம் கடைசி வரைக்கும் அவருக்கு வேணும். என்னால எல்லாத்தையும் இழந்துட்டு என் கூட வாழ்ந்தா அது எனக்கு பெருமை இல்ல. காதலுக்காக அவங்க மட்டும் தான் தியாகம் பண்ணணுமா என்ன? ஆனா நீ எடுக்க போற முடிவு எவ்வளவு பெரிய முடிவு தெரியல. கிங்ஸ் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டான். அவங்க தோக்க கூடாது. இங்க பாரு, எனக்கு தெரியும் எக்காத்த கொண்டோ என் கிங்ஸ் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் நான் அவர் கூட மட்டும்தான். ஆனா அவரை தோக்கடிச்சு நான் அவர் கூட வாழறது எனக்கு பெருமை இல்ல. அவரை ஜெயிக்க வச்சு அவர் கூட வாழ்றதாண்டி எனக்கு பெருமை. அதுதான் உண்மையான காதலுக்கு நான் செலுத்துற நன்றி கடனே. என் மேல உசிரி வச்சிருக்காரு. அவருக்காக நான் இது கூட பண்ணக்கூடாதா? கிங்ஸ் இந்த உலகத்தை ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணு, என் கூட வாழணும். என் வயித்துல அவர் புள்ளி சுமந்து அவர்கிட்ட நான் பெத்து கொடுக்கணும். குடும்பமா சந்தோஷமா வாழணும். அவர் கனவு ஆசை எல்லாம் அது ஒன்னே ஒண்ணுதான். அவர் கனவு என்னன்னு எனக்கு தெரியும். அந்த குழந்தை தூக்கிக்கிட்டு அப்பா இறந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனோம். அப்பா நான் எப்படி எல்லாம் வாழ்றேன்னு பாருங்கன்னு அவர்கிட்ட அவர் அது காட்டணும். அதுதான் அவர் ஆசை. கிங்ஸ்ன ஒரு பெத்த பிள்ளைங்களை அவர் அப்பா கிட்ட கொண்டு காட்டணும். இந்த குடும்பத்துக்கு வாரிசே வரக்கூடாது. இதோட இந்த ராஜ்யம் அழிஞ்சிருந்ததுக்காக தானே இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் பெத்த பிள்ளைங்களை கம்பீரமா கூட்டுக்கிட்டு அவர் அப்பா கிட்ட கொண்டு காட்டணும். துடிச்சு சித்த என் மாமனாரே என் பிள்ளைங்களை பார்த்து ஆத்ம சாந்தி அடையணும். அதுதான் கிங்ஸ்லோட ஆசை. கிங்ஸ்க்கு அவர் பிள்ளைங்களை நான் பெத்து கொடுக்க வேண்டாம். அதுக்கு நான் அவர் கூட வாழணும். இப்படியே போயிட்டு இருந்துச்சு, இவங்க இப்போதைக்கு எங்களை வாழ விட மாட்டானுங்க. நான் சொல்ற பிளான் தான் கரெக்டா இருக்கும். இங்க பாரு, கிங்ஸ்க்கு வாரிசு வரணும். ஓ, பிளான் எல்லாம் நல்லதா மட்டும் இருக்கு. ஆனா இத நீ கிங்ஸ் கிட்ட போய் சொன்னு வச்சுக்கையா, உன் மேல கோவப்படுவான். ஆரம்பத்துல கசப்பாதான் இருக்கும். ஆனா கண்டிப்பா சொல்றேன், நான் போட்டிருக்க பிளான் தான் கரெக்டா இருக்கும். எனக்கு என் புருஷன் வேணும், புரியுதா? நீ போட்டிருக்க பிளான போய் சொன்னு வச்சுக்கையா, நீ கிங்ஸ் வெறுக்கிற மாதிரில தெரியும். எவ்வளவு நாளைக்கு எதிரோட ஆட்டத்தை அடக்குற வரைக்கும் தானே எதிரிகளை எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுல. உன் ஐடியாவும் நல்லதா இருக்கு, உன் வீரமும் நல்லதா இருக்குது. ஆனா இத நான் எப்படி கிங்ஸ் கிட்ட போய் சொல்லுவேன்? இங்க பார், எனக்கு தெரியாது. என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழணும்னு நான் இதை செஞ்சுதான் ஆகணும். என் புருஷனுக்கு நான் பிள்ளைங்க பெத்து கொடுக்கணும்னு நான் இதெல்லாம் செஞ்சு ஆகணும். இப்படியே போச்சு, சத்தியமா சொல்றேன், எங்க கல்யாணம் நடக்கவே நடக்காது. சரிப்பட்டு வரமாட்டி. உனக்கு தெரியாது, நான் எந்த ஒரு பிளான போட்டாலும் பக்காவா போடுவேனே. நான் போட்ட பிளான் என்னைக்காவது தோல்வி அடைஞ்சிருக்கு? சக்சஸ் தான் ஆகும். அப்ப என்னடி உனக்கு பயம் வருது? பார்த்தல, எத்தனை பேர் மிரட்டினாலும் என்ன கட்டி அணைச்சு இவதான் என் பொண்டாட்டின்னு சொன்னார் பாரு. அந்த தைரியத்துக்கு முன்னாடி ஒண்ணுதான் இல்லடி. அதுக்காகவே நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அப்ப துணிஞ்சிட்டேன், முடிவே பண்ணிட்டேன். ஆனா ரேச்சல் பிள்ளை சொதப்பாம இருக்கணுமே. இங்க பாரு, அவ வெளியில தான் அப்பாவி மாதிரி வேஷம் போடுவா. அவளும் சக்சஸா முடிச்சிருவா. பையவுல நிஜமாவே சில நாளைக்கு அப்பாவி மாதிரி இருந்துருவா, தெரியும்ல? பையவுள்ளைய மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. இப்ப அப்பாவியா இருக்காளா இல்ல அப்பாவி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காளான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவ அந்த அளவுக்கு பிளான போடுவா, தெரியும்ல? இருந்தாலும் அவளை ஒரு கரையிலேயே வை. அவளை முழுச நம்பிலாம் பிளான் வேண்டாம். அவளை வச்சு சில காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு. ஆனா அவளுக்கு சில விஷயங்கள் தெரிய வேண்டாம். அவ உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்துக்கிட மாட்டா. இன்னொன்னு, அவளுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சமாளிக்க தெரியாது. ரொம்ப பயந்தானா மாட்டி விட்டுருவா. அவ நம்ம மாட்டி விட மாட்டா, பயந்தா மாட்டி விட்டுருவா. அது அவளோட வீக்னஸ். அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதான் நமக்கு தெரியுமே. பயவுலைக்கு பாசம் உண்டு,
அதனால இங்க பார், அவகிட்ட நான் பிளான போட்டிருக்கேன், அவகிட்ட சொல்லிருக்கேன். பையன் உள்ள சக்சஸா முடிப்பான்னு நம்புறேன். நான் இப்பவும் சொல்லுதேன், அவளை மட்டும் நம்பாம இருக்குது நல்லதுன்னு நினைக்கிறேன். சரிடி, அவளை நான் பாத்துக்கிறேன். அப்படியே அவ சொதப்புனாலும் என்னால அதை சமாளிக்க முடியும். என்ன நம்புறல்ல, அதனால தான் துணிஞ்சு இவ்வளவு பண்ணிருக்கேன். இங்க பார், நான் இப்ப உனக்காக செய்யறனே இல்லையா, கிங்ஸினுக்காக தான் இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் உசிரே போனாலும் பரவாயில்ல, நீனும் கிங்ஸினும் ஒண்ணு சேரணும், உங்க புள்ளைய நான் தூக்கி சுமக்கணும். அதுதான் எனக்கும் ஆசை. இது போதும் டி, இந்த பாசமும் இந்த நம்பிக்கை எனக்கு போதும். யானை பலம் கிடைச்ச மாதிரி இருக்குது. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா போதும் டி, என்ன வேணாலும் சாதிக்கலாம். சரி, நான் இங்க இருந்த பையனுக்கு சந்தேகம் வந்துடும், நான் ரூமுக்கு போறேன். சொதப்பிட மாட்டேன்ல? இல்ல, சொதப்ப மாட்டேன்னு நினைக்கேன். அத்தீசி சொன்னதை சொதப்பாம பண்ணிடணும். இவனுக்கு வேற என்ன அரெஸ்ட் பண்ண மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க. எதுவும் இன்ஃபார்ம் கூட பண்ண முடியாது போலுக்க. அடி ரெண்டு அடி, எப்படி வருவ? அவ வந்து இன்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. என்ன வெளியில வரணும் உனக்கு உத்தேசமே இல்லையா என்ன? நீங்களா? என்னடி உசந்து நிக்க ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல. சரி அதை விடு. இங்க பார், உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா? என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? அத்தீசி இத பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையே. அத்தி என்ன மாட்டி விட்டுட்டாலோ? என்ன கல்யாணம்? இங்க பார், உனக்கும் எனக்கும் கல்யாணம், புரியுதா? எங்க அண்ணன் வாக்கு கொடுத்துட்டான், நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும், புரியுதா? இங்க பார், என்ன கெட்டிக்கணுங்க ஆசைப்பட்டு தானே என்ன காதலிச்ச. நீ காதலிக்கிற நம்பிக்கையில நானும் காதலிச்ச. இப்போ உன்னைய பொண்டாட்டியே நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். என் உசுரும் நீதான். எனக்கு வம்சம் வந்துச்சுன்னா அது உன் மூலமா தான் வரணும்னு நான் முடிவும் பண்ணிட்டேன். நீ என்ன முழுசா காதலிச்ச போய் தான் நானும் உன்னை முழுசா காதலிச்சேன். இப்போ எங்க அப்பா என்ன மிரட்டுறா, எங்க அண்ணன் என்ன மிரட்டுதா, எங்க பெரியம்மா என்ன மிரட்டுதா, என் அண்ணன் மாதிரி என்ன மிரட்டுதானுங்க. அதனால அவங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு இந்த டைலாக்ல பேசுறேன்னு வச்சுக்க. என்னவா அதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் எவ்வளவு காதலிக்க கூட நினைச்சேன், உன்னை காதலிச்ச. இப்போ உன் கூட தான் வாழ முடிவு பண்ணிட்டேன். வேற ஒரு திறமை என்னால நினைச்சுலாம் பார்க்க முடியாது. கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஏமாத்திட்டு போற வேலை எல்லாம் என்கிட்ட ஆகாது, புரியுதா? இங்க பாரு, எங்க கிங்ஸ்ல மாதிரிலாம் எனக்கு காதலிக்க தெரியாது. அவன் காதலிக்கிட்ட இறங்கி போவான் உண்மைதான். ஆனா எனக்கு இறங்கி போக தெரியாது. நான் எதுனாலும் டைரக்டா கேட்டுருவேன். உனக்கு என்ன கெட்டுக்க விருப்பம் தானே? சொல்லு நேராவதி. இப்ப எங்க அண்ணன் எல்லாரும் வந்துருவாங்க, வெளியில போயிருக்காங்க. நீங்க என்னங்க இங்க வந்து நிக்கிறீங்க? அவனுங்க இடத்துல வந்து நிக்கிறீங்க, பயமா இல்லையா? கொலைக்கார பாவிகளே, இவனுங்க இருக்க இடத்துக்கு நீங்க எதுக்கு வந்தீங்க? அதுல எனக்கு ஒரு பயமும் கிடையாது. எனக்கு பயமா இருக்கும்ல. சரி வா கிளம்பு. எங்க? இங்க பாரு, இசை நீ எங்க வீட்டு வந்து இருக்காங்க, அதே மாதிரி நீ வந்து இரு. அவளுக்கு குடும்பமே நீங்க தான். அவ உங்க வீட்டுல தானே இருக்க முடியும். எனக்கு அப்படியா? இந்த பாவி பையலுக்கு தானே குடும்பமே. நான் எப்படி அங்க வந்து இருக்க முடியும்? நான் இருந்தா விடுவாருங்களா உங்களெல்லாம்? இங்க பாரு, எங்க கிங்ஸ்ல நீங்க கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. இன்னொன்னு, கல்யாணம் பண்ணிட்டாலுமே இப்ப எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஒன்னதான் சுத்திட்டு இருக்கேன்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. வா, இப்ப நான் உங்ககிட்ட சேர்ந்து வந்தாலும் எங்க அண்ணன் மாதிரி எதுவும் சொல்ல போறது இல்ல. வா. என்னங்க பேசுறீங்க? நான் சரியா தாண்டி பேசுறேன், வா. அவனுக்கு வந்துருவானுங்க, நீங்க இங்க இருந்து போங்க. வாடி, பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு எந்த கூட்டிட்டு போயிடுவேன், வா. அம்மாடியா, இப்படிதான் ரேபி அக்காவ இவங்க அண்ணன் வந்து கூப்பிட வந்தாங்க. அவங்க நிலைமை என்ன ஆச்சு? ஐயோ, அவங்களால சேர்ந்து வாழ்ந்திருந்தாங்க. இங்க நான் வாழக்கூட இல்லையா? எங்க நீங்க இங்க இருந்து போயிருங்க. ஏன்டி பயப்படுத? நீங்க இங்க இருந்து போங்க. அவனுக்கு காட்டு மாண்டி பயிலுங்க. இங்க நிக்க வேண்டாம், சீக்கிரம் கிளம்புங்க. நீங்க இங்க இருந்து போயிருங்க. வேண்டாங்க, எனக்கு பயமா இருக்குது. நீங்க உங்க அண்ணன் கூட வந்திருந்தா கூட எனக்கு பயம் இல்ல. நீங்க தனியா வேற வந்திருக்கீங்க. ஏங்க, இவங்களை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? தெரியும், கொண்டு நாய்க்கு ஏரியாக்குவானுங்க, அதானே? தெரிஞ்சுமா இந்த இடத்துக்கு வந்தீங்க? அவனுங்களே உங்களை பழி வாங்குறதுக்கு தான் என்னங்க கொண்டு பிடிச்சு வச்சிருக்கானுங்க. உங்க குடும்பத்தை அழிக்காம விடவே மாட்டானுங்க. அதுக்கு என்ன பகட கையா பயன்படுத்திட்டு இருக்கானுங்க. இப்ப நீங்களே அவனை இடத்துக்கு வந்தா அவனுக்கு தோதுவா போயிடும். கொண்டு நாய்க்கு இறையாக்கிடுவானுங்க. போங்க, எங்க இருந்து போயிருங்க. நான் சத்தியமா சொல்றேன், நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்து வாழுவோம். அது எனக்கு ஒண்ணு புரியலடி. நீ என்ன நம்பவே மாட்டேங்கிற? நம்புறேன், ஆனா என்ன? நீங்க முற்கோபிக்காரரே, உங்களுக்கு கொஞ்சம் நிதானமா முடிவெடுக்க தெரியாது. அதான் பயமா இருக்கு. வீரத்திலையும் நிதானத்திலையும் அறிவிலையும் எல்லாத்திலையும் உங்களை விட அதிகமான ஜான் மாமாவையே இருக்கடம் தெரியாம ஆக்கிட்டானுங்க. இவனுங்க பார்க்கதான் கோமாளி மாதிரி இருப்பானுங்க, பார்க்கதான் இப்படி இருப்பானுங்க. ஆனா இவனுங்களை மாதிரி ஒரு கேடு கட்டணுங்க இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. என்னங்க போங்க. எதுக்குடி பயப்படுதா? எனக்கு புரியவே இல்ல. சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம், வா. வேண்டாங்க, பிரச்சனை ஆயிரும். அப்பெல்லாம் என்ன இருக்க விட மாட்டானுங்க. சரி, இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? அது எப்படி? உங்க அண்ணன் 2 பேர் இருக்குமா நம்ம அப்படி கல்யாணம் பண்ண முடியும்? அதுல எங்க அண்ணன் மாதிரி பாத்துக்குவாருங்க. நீ வா.
வாடி. இல்ல. வரமாட்டேன். அப்ப உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. இங்க பார், உன்னை வச்சு காப்பாத்துற அளவுக்கு எனக்கு மனசு தைரியம் இருக்கு, வீரமும் இருக்குது. வா. நீங்க எங்க போங்க. என்ன நம்ப போறியா இல்லையா? வாடி சொல்றேன். என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்க சின்ன பையங்கற அப்பப்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாரு, என் கோத்த கலப்பாத. ஒரு பொண்ணை வச்சு வாழ்ற அளவுக்கு மனசு தைரியமும் இருக்கு, வீரமும் இருக்குது. என்னால உன்னை வச்சு காப்பாற்ற முடியும். அதை விட என் குடும்பமும் இருக்குது. வா. கோவம் தானே, அதெல்லாம் நீ வந்தா எல்லாம் சரியாயிரும். வா. எனக்குன்னு குடும்பம் வரும்போது எல்லா மனுஷனும் மாறதான் செய்வான். நானும் மாறுவேன். வா. வாடி கூப்பிட்டு இருக்கீங்க. நான் வந்து என்ன விட்டுறாங்களா? என்ன விட்டுருங்க. ஏய், நீ வர போறியா இல்லையா? உங்க ஜாமீன் எடுக்க நடந்தது அப்புறம் உங்களுக்கு நடக்கும், பரவாயில்லையா? என்ன சொல்லிட்டு இருக்க? என் அண்ணனுக்கு என்னடி ஆச்சுது? நீ என்னமோ சொன்னீங்க, என்ன? ஒண்ணு இல்லையா? உண்மை சொல்ல போறியா இல்லையா? எனக்கு உங்களை பிடிக்கல. என்ன பிடிக்க வேண்டாம். எங்க சாணன் எனக்கு என்னமோ நடந்துச்சுன்னு ஏதோ ஒண்ணு சொன்னிய. அப்போ என் சாணன் இப்படிலாம் பண்ணினது உன் குடும்பம் தான், அப்படிதானே? இதுக்காக என்ன உணர்றீங்க? நான் எதுவும் சொல்லலையே. என்னமோ நீ சொன்னிய. எங்க அண்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கு ஒண்ணு சொன்னேன். அப்போ என் அண்ணனை இப்படி பண்ணது இந்த பயில்கள் தான், அப்படிதானே? எங்களை எத்தவும் பண்ண முடியாதே. நான் சந்தேகப்பட்ட மாதிரி இவங்க அண்ணன் என்னாச்சுதே? எந்த ரியாக்ஷனுமே உங்ககிட்ட காணுமே. உனக்கு பல விஷயம் தெரிஞ்சிருக்கும் போலுக்கு. என்கிட்ட நீ எதுவுமே சொல்றது இல்லல்ல. உன்னெல்லாம் காதலிச்ச நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்குடி. சரி, அத கட்டினவனுக்கும் காதலிச்சவனுக்கும் உண்மையா இருக்குடி. உன்ன போய் என்னங்க ஆய மூடு. உன் மேல உள்ள காதலியும் பாசத்தையும் உசுருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு உன்னை பார்க்க வருது. நிறைய விஷயத்த மூடி மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா நீ என்கிட்ட எந்த வாயும் திறக்கிறதே இல்லை, அப்படித்தானே? போடி. சே, ஆனாலும் சொல்றேன், எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். இந்த கவினுக்கு நீதான். நீ என்ன பண்ணாலும் நான் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணுவேன், உன்னைத்தான் நேசிப்பேன். என் வாழ்க்கையில நீ வேற ஒருத்தி வரவே முடியாது. ஆடைய மாத்திர மாதிரி ஆளை மாத்திரவன் நான் கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் உன் கூட தான். நீ உண்மையா இருந்தாலும் சரி, இல்லாம ஒழிஞ்சாலும் சரி. எப்போ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றியோ அதுக்கப்புறம் தாண்டி நான் உன்கிட்ட முகம் கொடுத்து பேசுவேன். காதலிப்பேன், நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு உண்மையா இருக்க மாட்டியான்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். எந்திரிச்சாலும் படுத்தாலும் போனாலும் வந்தாலும் ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன். உண்மையா இருக்கல நீ எனக்கு ஒரு நாள் கூட எந்த உண்மை நீ என்கிட்ட சொல்லலாம் தலைவி. இப்படி இரு, எப்படியா இருடி. என்னங்க, நான் சொல்ல முடியாதுங்க. என்ன காற்றின் நடாவலில் மலரிதழ்கள் விரிந்திடுமோ, எந்த தேவதி நாடியில் மலரைகள் திறந்திடுமோ, ஒரு சிறுவரி இருந்ததுவே இதயத்திலே இதயத்திலே. அது வர நேரம் கரெக்டா வேலையை ஆரம்பிச்சிடணும். இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் அவங்க தோத்து போயிடுவாங்க. என்னால அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதுக்காக அவனை சும்மா விட முடியுமா? அவனுக்கு என்னென்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கானுங்க, எப்படி விட முடியும்? நான் இங்க இருந்தேன் கிங்ஸினுக்கு பலவீனம். நான் பலனதான் இருக்கிறவ தர பலவீனமா இருக்கக்கூடாது. இல்ல, நான் இங்க இருக்கக்கூடாது. நான் கிங்ஸை விட்டு தூரம் போனா மட்டும்தான் கிங்ஸினால ஜெயிக்க முடியும். எதையாவது தைரியமா பண்ண முடியும். நான் நேரத்தை பார்த்தேன், எனக்காக வாயை பொத்தி கையை கட்டி நின்றுட்டு இருக்காங்க. இது சரிப்படாது, இது சரிப்படாது. எல்லா துணியும் எடுத்தாச்சா? என்ன சரி, துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லா துணியும் எடுத்தாச்சா? என்ன பொண்டாட்டி உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு பாப்போம். இல்ல, அவங்க எந்த பேச்சுக்கு நான் வாங்கிடக்கூடாது. பொண்டாட்டி உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு கேட்க மாட்டேங்கிற. அட்டியே, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. பனிஷ்மெண்ட் காணாதோ? ஐயோ, விழுந்துடக்கூடாது. இசை தெளிவாரு. அட்டியே, அன்பு பொண்டாட்டியே, அட்டியே அழுக்கு ராட்சசியே, ஆசையா புருஷ கூட்டுக்கிட்டு இருக்க, என்னன்னு கேக்கியா? சரி பரவாயில்ல, நீ ஏதாவது பிஸியா இருந்திருப்ப. உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னன்னு சொல்லு பாப்போம். நீ ரொம்ப நாளா கேட்டதுதான், அட மண்ட பையில என்னைக்காவது நீயா வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டிய. அது இன்னைக்கு ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். பாரு, இறக்கி விடுங்க. சரி சரி, நீ கோமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அது என்னன்னு கட்டட்டா? பூவு. எனக்கு வெக்கமா தான் இருந்தது கடையில இறங்கி வாங்குறதுக்கு. அந்த பாட்டி என்ன மேலும் கிரிமா பார்த்தாங்க. என்ன பேரண்டி, யாருக்கு பூ வாங்கிட்டு போற அப்படின்னு கேட்டாங்க. அதான் கெத்த சொன்னல, என் பொண்ணடிக்கு பாட்டி அப்படின்னு. வடவா லஸ்கல், உனக்கு ஒருத்தி வந்திருக்காளா
அப்படின்னு பாட்டி என்னை ஏழனமா செஞ்சு போச்சு தெரியுமா? அதே விட உடனே நம்பி கட்ட கொடுத்தா அப்படின்னு பாட்டி அவா என் உசுறு அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். கூடையா வாங்கிட்டு வந்திருக்கேன்டே. இனிமேல் கேட்க வேண்டாம், நானே தினமும் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுல நிறைய பூ வச்சு அப்படியே என்ன மயக்கணும். ஓகே, மொழிய பாரு, அப்படியே கட்டிச்சு திங்குற மாதிரி. சரி, உடனே கொடுத்துட்டா இறக்கி விடுங்கன்னு சொன்னேன். சும்மா கோபப்பட்டு கூடாது. இப்ப என்ன டபுளாவே கொடுக்க அப்படியே அள்ளி அணைச்சு அப்படியே என் முகத்துக்கு நேரா கொண்டு வந்து அப்படியே கிச்சு சத்தம் பண்ணாதே. என்ன அறிவில்ல? ஏண்டி என்னாச்சுதே? சும்மா சும்மா உங்க இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் புருஷன் பொண்ணாட்டிட்ட கேட்காம தாண்டி கொடுக்கணும். அப்பதான் அது உண்மையான பாசம். அண்ணன் இப்பதான் வெளிப்படுத்த முடியும். எனக்கு உன் மேல ரொம்ப காதல் இருக்குன்னு இப்பதான் நான் வெளிப்படுத்த முடியும். அப்படின்னா ரோட்ல பொருளை கட்டி நான் கொடுக்க முடியும். என் பொண்ணாட்டி தான் நான் கொடுக்க முடியும். இங்க பாரு, என்னால அன்பை இப்பதான் வெளிப்படுத்த முடியும். இதுவும் ஒரு வகை அன்புதான். உன் மேல நான் பாசமா இருக்கேன்னு இப்பதான் என்னால வெளிப்படுத்த முடியும். எனக்கு இது பிடிக்கல. ஆனா எனக்கும் பிடிச்சிருக்க. அப்படியே அள்ளி அடிக்கும் போது இன்னொன்னு கொடுத்துட்டா ஒன்னெல்லாம் கேட்க மாட்டேன். இனிமேல் என் பக்கத்துல வந்தீங்க அதுக்கப்புறம் நான் இருக்க சொல்லிட்டேன். என்னடி ஆச்சு உனக்கு? என் மேல ஏதாவது கோமா? ஆமா, நான் போறேன். எங்க போற? எனக்கு பிடிக்கல. என்னது பிடிக்கல? எதுவுமே எனக்கு பிடிக்கல. சரி, இத போய் உள்ள பிளான் போட்டுருக்கு. என்னடி போட்டுருக்க? அது எதுனால கண்டுபிடிச்சதாங்க? இங்க பாருங்க, எனக்கு உங்களையும் பிடிக்கல, உங்க குடும்பத்தையும் பிடிக்கல, ஏன் எனக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. இப்ப யார்டி கல்யாணம் பண்ணி சொல்லி கட்டாயப்படுத்தினா? கல்யாணம் பண்ணி தான் எல்லாம் பண்ணணுமா என்ன? இங்க பாரு, உன்னை நான் எங்கேயும் விட போறது இல்ல. உன்னை நான் இப்படிதான் அள்ளி அடிச்சிருப்பேன். உனக்கு எங்கேயும் விட போறது இல்ல. பொட்டி தங்கோ, உப்பு குட்டி காத்துல கூட அப்பா உண்மை சொல்றாடி திக்கு ஏறுதே. உண்மையெல்லாம் சொல்ல தோணுதே. கடையில இருந்தேன்னா உன் நினைப்பாவே இருந்ததே, இருக்க முடியல. அதான் அப்படியே அண்ணங்கிட்ட பொறுப்பை தள்ளிட்டு அப்படியே பூக்கடைக்கு வந்து பூவி வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்தா ஒருத்தர் இல்ல. எவ்வளவு நல்ல நேரம் பத்தியா? சின்ன முத இறக்கி விட போறீங்களா இல்லையா? இவ்வளவு நேரம் அமைதியாவே இருந்த. அதான் இப்ப இருக்கல, இறக்கி விடுங்க. நான் எங்க வீட்டுக்கு போறேன். எது உங்க வீடு? அங்க எங்க அக்கா இருக்கல, அங்கதான். அதான் உன்னை வளர்த்தம்மா, நீ புள்ளே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, எந்த உரிமையில அங்க போற? ஏன் அவங்க சொன்னா என்ன? எங்க அப்பா இருக்காங்க, எங்க அக்கா இருக்கா, போதும். எங்க அக்காக்கு நான் தங்கச்சி தான், எங்க அப்பாக்கு நான் பிள்ளைதான். நான் போறேன். நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க சொல்லக்கூடாது. அதான் சொல்லணும். என்ன நீ என் உசுரடி. உன்னை பாதுகாக்கிறது என் கடமை. நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன். உங்ககிட்ட கேட்டு போகணும் எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ஐயோ, தங்கத்துக்கு என்ன கோவம் வருது? இங்க பாரு, என் குழந்தை உன் வயித்துல இருக்கும் பாரு, அப்ப நீ இப்படிதான் கோவப்படணும், சரியா? பையன் இல்ல. எதுக்கு? அப்படி என்ன பார்த்த மாதிரி இருக்கும்ல. நானும் ஒன்னே மாதிரி கோவப்படுவேன். நம்ம ரெண்டு ஒரே வம்சம் பத்தியா? அதான் ரொம்ப கோவம் வருது. குடும்பம் கோவப்பட்டா எப்படி இருக்கும் பாத்தியா? முடியாது. நான் இங்க இருக்க மாட்டேன், என்ன இறக்கி விடுங்க. நானு இங்க யாருமே இல்லைன்னு ஓடி ஓடி வந்திருக்கேன். மூட அவுட்டா கதை சும்மா. சரி, இங்கதான் யாருமே இல்லையே. அதுக்கு அதுக்கு அப்பா அம்மா விளையாடி பாப்போம். அச்சலம் பிச்சலம் 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 அச்சாரம் போட்ட பின்னே அச்சம் எதுக்கு? பரிசம் போட்டதுமே பெற்றுக்கலாம் வைக்கல. அப்பா அம்மா விளையாடி பாப்போம். அச்சலம் பிச்சலம் ஏன் டிவி கத்தி கத்தி கேவலப்படுத்துற? எங்க அண்ணன் உள்ள நுழைமே பார்த்தா நான் ஏதோ வேண்டதில்ல பார்க்க நினைச்சு என்ன தப்பா நினைப்பாண்டி. கிச்சிலி விளாடாத சொல்லிட்டே இருக்க. உன் மேல எனக்கு கோப்பெல்லாம் பட தெரியாது. கோப்படம் வச்சிடாதே. நீ யாருமே இல்லைன்னு எல்லாத்தையும் கண்ணாத்தி விட்டுட்டு வந்த. முடியாது. அதாவது உனக்கு சரியா கிடைக்கலன்னு நினைக்க. இப்ப எப்படி கொடுக்க மட்டும் பாரு. ஏண்டி அது என்ன தப்பு இருக்குது? உங்ககிட்ட தானே எதிர்பார்க்க முடியும். நான் அப்படிதான் எதிர்பார்ப்பேன். இத்தனை வருஷம் எப்படி எடுத்து பாக்கல. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒன்றதானே காட்ட முடியும். ஆமா, எனக்கு உன்னை பார்த்தா உங்ககிட்ட இப்பதான் இருக்குன்னு தோணும். அது காதல் தான், வேற ஒண்ணு இல்ல. எனக்கு என் தங்கத்தை ரொம்ப பிடிக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா அது வந்துருது. நான் என்ன பண்ணட்டும்? அது எனக்கு பிடிக்கல. இது புருஷனுக்குள்ள கடமாடி. முடியாது. வேண்டாண்டி, புடிவாத பிடிக்காதடி. நான் போறேன். கல்யாணம் எனக்கு தேவையில்லை. ஏன் திடீர்னு உனக்கு இந்த முடிவே? எனக்கு இங்க பிடிக்கல. சரி, எல்லாமே அந்த உரிமை கொண்டாடுறாங்க. நான் எந்த நம்பிக்கையில இங்க வாழ முடியும்? எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன்.
இங்க பாரு, நீ என்னமோ பிளான போட்டுருக்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, நான் உனக்கு மேல வில்ல. எந்த சூழ்நிலையும் சரி, நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். அதானே எனக்கு பயம், தோத்து போயிடக்கூடாது. இங்க பாரு, உனக்காக தான் இப்ப நான் எந்த வம்பு தும்புக்கு நான் போறதே இல்லை தெரியுமா? இப்பெல்லாம் வம்பு தும்புனாலே எனக்கு பயம் தான் வருது. நீ தான் என் முன்னாடி வர, உன் கூட நான் நிறைய நாள் வாழணும், என் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா வாழணும். அதுக்காக நான் இப்ப ஒதுங்கி போறேன் தெரியுமா? அடே, எனக்கு இப்ப அதனோட பயமா இருக்கு. நீ எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டு வர, அதனால நீ தோத்து போற. அதனால உன் உசுருக்கு ஏதாவது ஆபத்தாயிட்டுனா இல்ல, நான் போறதா நல்லது. எனக்கு நீங்க ரொம்ப நாள் நல்லா இருக்கணும். இனி இருக்கணுங்க, நான் போறேன். சேர்த்து விடுவேன்னு சொன்னேன். ஏன்டே, அதான் உனக்கு பிடிக்காத நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இப்பெல்லாம் நான் அடிச்சுட்டே போகல தெரியுமா? எவன் என்ன பண்ணா சரி, நான் கண்டுக்காம போய்கிட்டே இருக்கேன். சில நேரம் எனக்கு என் மேல கோவம் வரும். நான் கிங்ஸ் இருந்தா நான் உன்னால எவ்வளவு என்ன திரும்பி பார்த்தாலே போலோர்னு வைப்பேன். இப்பெல்லாம் நல்லா இருடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். மாறிட்டாங்க இவங்க, முழுசா ஒரு குடும்பஸ்தானா மாறிட்டாங்க. தோத்து போயிருவாங்க. இவங்களை சுத்தி எவ்வளவு எதிரி இருக்கான்னு எனக்கு தானே தெரியும். இல்ல, இவங்க போட்டு தெளிவானுங்க. இல்ல, நான் இங்க இருந்த எங்க உசுருக்கு ஆபத்து. நான் கிளம்புறேன். சரி பொண்டாட்டி நெல்லுடே. என்ன ஒண்ணு அப்படி ஒண்ணு கூப்பிட வேண்டாம். உங்க தரமணியில காத்துட்டு இருக்காளே, அவதான் உங்க பொண்டாட்டி. தொலைச்சிட நான் போறேன். அப்ப நான் வரேன். நீங்க இருக்காங்க. ஓய், நீ இல்ல நான் இருந்துட மாட்டேன்டி. நீ எங்க இருக்க, எங்க நானும் இருக்க. என்ன அங்க வந்து இருந்தா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். பரவாயில்ல, நீ அங்க இருந்தா நானும் அங்கதான் இருப்பேன். நீங்க வரக்கூடாது. நீ இல்லாம நான் இங்க இருந்துட மாட்டேன். அதான் முழுசா உனக்கு அடிமை ஆயிட்டேன். என்னால நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஐயோ, இல்ல, நான் போறேன். நானும் வருவேன். வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. இல்ல, நான் வருவேன். நான் நிம்மதியா இருக்கணுமா வேண்டாமா? இங்க பாரு, நான் உன் கூட இருக்கதா உனக்கு நிம்மதி, வேற எங்கேயும் இல்ல. நான் உன் கூட இருக்கதா உனக்கு சந்தோஷம். இதாண்டி நம்ம வீடு. எங்க போற? இது என் வீடு இல்ல, உங்க வீடு. இந்த வீடு கூட உன் பேர்ல தாண்டி இருக்கு. லைக் கூடாது. நீங்க வந்து போறதா நல்லது. அண்ணன் இப்படி கஞ்சிட்டு கிடக்கா? இது கிங்ஸ் அண்ணன் தானே? இசை, அட பாவமே. சொல்றேன்ல, உங்களுக்கு புரியல, புரியலையா? சரி, கோபப்படாத, கத்தாத, யாராவது வந்துட போறாங்க. அப்ப என் பின்னாடி நீங்க வராதீங்க. அப்ப நான் இப்படி கத்துவேன். அப்பெல்லாம் உன்னை விட முடியாதுடி. எனக்கு இங்க வாழ பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு இந்த வீடே பிடிக்கல. என்ன நிம்மதியா வாழ விடுங்க. நான் போறேன். என்னாச்சுன்னு தெரியலையே. நான் போறேன், என் பின்னாடி வரக்கூடாது. நான் ஏன் சின்ன சண்டைன்னு பார்த்தா ஏன் இசை பண்ணிக்கிட்டு இருக்கா? இசை, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இரு வாரேன். கரைஞ்சு வரும் நேரம்தான் வராம போகாது வாழாதே பூந்தேனே. என்ன? ஆமா, நீங்கல்ல ஆமா, கோமா தான் இருக்க. என்கிட்ட பேச மாட்டீங்களா? அதான் பேசிக்கிட்டு இருக்கணும். என்ன திடீர்னு தேடி வந்திருக்கா? பார்க்கணும் போல இருந்தது. ஓ, சரி வா. பரவாயில்ல. பரவாயில்ல வா. சரி வா. இருக்க முடியல, என்ன பார்க்காம என்ன பேசாம இருக்க முடியல. பார்க்கணும் போல இருந்தது. சரி, அது எப்படி உன்கிட்ட கோபப்பட்டாலும் உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? என்ன? சரி சரி, வளர சரியா, வளர. கோபம் இருக்குதா, அதுக்காண்டி பாசம் எல்லாம் போயிருமா? இங்க பாரு, எந்த அளவுக்கு உன்கிட்ட கோபப்படணும் அந்த அளவுக்கு பாசமும் இருக்கும். பாசம்லாம் போகாது. வேண்டாம், கோவம் வேண்டாம். இங்க பாரு, எனக்கு எல்லா விதத்திலும் 100% உண்மையா இருக்கணும், இல்லன்னா எனக்கு கோவம் வரதான் செய்யும். சரி, நீ இசையில என்ன பிளான் போட்டுருக்கீங்க? என்ன பிளான்? பிடிங்கிட்டு போறா, கிங்ஸ் என்ன பின்னாடி போயிட்டு இருக்கான். இசைப்பெல்லாம் பண்ண மாட்டாளே. ஐயோ, இனி உங்ககிட்ட மறைச்சா கோவப்படுவீங்களோ? என்கிட்ட மட்டும் சொல்லு, சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். இசையாலதான் கிங்ஸி மாமா பலவீனமா இருக்காருன்னு இசை உணருதா? அதனால இசை இங்க இருக்கிற வரைக்கும் கிங்ஸி மாமா இப்படிதான் இருப்பாரு. அதனால எதுவும் பண்ண முடியாது. ஓ, அதான் இந்த ஏற்பாடா? ஆமா, எதையும் சொல்லிடாதீங்க. புரிஞ்சுது, ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கானு. சரி பரவாயில்ல, என்ன நன்மைக்கு தானே. சரி, அம்மையார் என்ன? சரி வா.